ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் எக்ஸாமுக்குன்னு எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 3 days மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, கண்டிப்பாக புதன், வியாழன், வெள்ளி இன்னும் 3 நாள் தான் இருக்குது. சனிக்கிழமை நமக்கு எக்ஸாம், சரியா? வெள்ளிக்கிழமை நமக்கு கண்டிப்பாக மிஷின் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சனிக்கிழமை எக்ஸாம்னால, சரியா? அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் டைப் ரைட்டிங் எக்ஸாம்னால் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், தமிழில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், சரியா? ஹையருக்கும் சொல்கிறேன், லோயருக்கும் சொல்கிறேன். எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு, எவ்வளோ மார்க் எடுத்தால் டிஸ்டிங்ஷனு, எவ்வளோ மார்க் எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பேப்பருக்கு எவ்வளோ மார்க்கு, செகண்ட் பேப்பருக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னும் பார்க்கலாம், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓ, இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னா தான் நம்ம எக்ஸாமில் போய் என்ன பண்ண முடியும், ஒரு பயத்தோடு வந்து அடிக்க முடியும். ஓகேவா? எல்லோரும் பயப்படாமல் நல்லா அடிங்க. ஆல் த பெஸ்ட். என்னுடைய ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசி சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியாக எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க. கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியாப்பா? இன்றைக்கி நான் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும், ஓகேவா, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் பாஸு, ஃபஸ்ட் பேப்பரில் இவ்வளோ மார்க்கு, செகண்ட் பேப்பரில் இவ்வளோ மார்க்கு, ஸ்பீடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இங்கிலீஷ் தமிழ் ஃபஸ்ட் நான் ஜூனியருக்கு வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து சீனியருக்கு சொல்கிறேன். இப்போ ஜூனியரில் ஃபஸ்ட் பேப்பரில் என்ன இருக்கும், ஸ்பீடு இருக்கும். ஸ்பீடு எவ்வளோ நிமிஷம் அடிப்பீங்க? 10 நிமிஷம் அடிப்பீங்க. உங்களுக்கு ஸ்பீடுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க். இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் 100 மார்க்கு. இந்த 100 மார்க்கில் நீங்கள் 10 நிமிஷம் வந்து அடிப்பீங்க, சரியா? அதே செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இருக்கும், லெட்டர் இருக்கும், ஓகேவா? செகண்ட் பேப்பர் அடிக்கும்போது, ஸ்டேட்மெண்ட் அடிக்கும்போது கொஷின் நம்பர் 1 கண்டிப்பாக போடணும். அடுத்தது லெட்டர் அடிக்கும்போது கொஷின் நம்பர் 2 கண்டிப்பாக போடணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. ஸ்டேட்மெண்ட் 50 மார்க்கு, லெட்டர் 50 மார்க். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க, சரியா? இது நீங்கள் அப்படி கொஷின் நம்பர் போட உங்களுக்கு டைம் இல்லை, ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறீங்க, கொஷின் நம்பர் போட டைம் இல்லை அப்படின்னா பெனில் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. நான் கொஷின் நம்பர் வந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிக்கும்போது கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் அடிக்கும்போது கொஷின் நம்பர் வந்து போடணும், சரியா? ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்தது லெட்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 2 வந்து போடணும், சரியா? இன்னொன்று, நீங்கள் லெட்டர் அடிக்கும்போது என்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இது லோயர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து பெருசாக வரும். அதுவே ஹையர் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது அதிகமாக வரும்? ஹையர் அடிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து அதிகமாகவே கொடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஷீட் வாங்கி என்ன பண்ணணும், நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டரோ இல்லை வேறு ஏதாவது லெட்டர் வந்து அஃபிஷியல் லெட்டரோ டெமி அஃபிஷியல் லெட்டரோ கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வர மாதிரி நம்ம வந்து அடித்து வச்சுக்கணும், சரியா? நம்ம கட்டும் போது எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் பாருங்கள், இப்படி இருக்கும் போது தான், இப்படி இருக்கிற மாதிரி தான் கட்டணும், சரியா? இப்படி திருப்பி வச்சு இது இப்படி இருக்க மாதிரி கட்டக்கூடாது, சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. கட்டும் போது ரெண்டும் சேமாக வர மாதிரி கட்டிக்கோங்க, சரியா? அடுத்தது இங்கே என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியும். பாடம் வந்து எழுதுவீங்க, இங்கிலீஷு டேட் என்ன அப்படின்னு எழுதுவீங்க, நிலை வந்து சீனியரா ஜூனியரா அப்படின்னு போடுவீங்க, தாள் வந்து போடுவீங்க, தொகுதி என்ன ஒன்றுமே இல்லை, உங்களோட பேட்ச் நம்பர் தான், தட்டச்சு செய்யப்பட்ட மொத்த பக்கங்களோட எண்ணிக்கை. இந்த 3 பக்கம் பண்ணிங்கன்னா 3, 2 பக்கம் பண்ணிங்கன்னா, இப்போ நான் வந்து 3 பக்கம் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம், லெட்டர் 2 பக்கம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1, லெட்டர் வந்து மொத்தம் நான் 3 பக்கம் வந்து பண்ணியிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், தட்டச்சு செய்யப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கை. எனக்கு லெட்டர் வந்து இந்த பேஜில் முடியல, சரியா? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், லெட்டர் எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு லெட்டர் வந்து கட்டிட்டோம். அதனால் ஒரு பேப்பர் கட்டும்போது நீங்கள் எப்படி கட்டணும் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே, கொஷின் நம்பர் கண்டிப்பாக போட்டுட்டு. ஓகே, இப்போ ஜூனியர்னால் தெரிஞ்சு போச்சு. மொத்தம் ஸ்பீடுக்கு 100 மார்க்கு. செகண்ட் பேப்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் பேப்பருக்கு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. செகண்ட் பேப்பருக்கு 45 நிமிஷம் கொடுப்பாங்க. செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட்டுக்கோ லெட்டரோ கேட்டாங்கன்னா நம்ம கொஷின் நம்பர் வந்து போட்டு அடிக்கணும். இதுக்கு 50 மார்க், இதுக்கு 50 மார்க், ஓகேவா? சரி, ஸ்பீடில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் அப்படி பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ், ஓகே? நெக்ஸ்ட்டு அதே தமிழ் இங்கிலீஷ் சீனியர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி தான். ஸ்பீடுக்கு 10 நிமிஷம் ஸ்பீடில் நீங்கள் 45 மார்க் எடுத்தால் பாஸு, ஓகேவா? டோட்டலாக எத்தனை, 100 மார்க், சரியா? அடுத்தது செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 60 மார்க் தருவாங்க. லெட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க் தருவாங்க. இதுலேயும் நீங்கள் 45 மார்க் எடுத்தால் பாஸு. ஆனால் உங்களுக்கு ஹையரிங்க்கு டைம் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hours வந்து டைம் தருவாங்க, சரியா? லோயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் டைம் தருவாங்க. ஹையருக்கு வந்து 1 hour வந்து உங்களுக்கு டைம் தருவாங்க.
அதுவே நீங்கள் டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ மார்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். 150லேருந்து 200 மார்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது 120 to 149 மார்க் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது 90 to 119 மார்க் வந்தீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் வந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இதிலையே என்ன பண்ணுவாங்க, போட்டு வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ஸ் வந்து இருக்கணும், 150லேருந்து 200 மார்க் எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன். ஓகேவா? இவ்வளோ தான்ப்பா இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமில். உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ஒரு 4 months இல்லை 5 months கழிச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ரிசீவ் ஆயிரும். ஓகேவா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.